வணக்கம், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். அதாவது ஜவ்வரிசி வச்சு ஒரு ஹல்வா தான் பார்க்க போகிறோம். சாதாரணமாக ஸ்வீட்டானவே எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? அதாவது ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்து வெறும் கடாயில் 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா அது ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அது சூடு ஆறின அப்புறமா நம்ம நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அதே கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டு தேவையான முந்திரி பருப்பு வறுத்து எடுத்து வச்சுப்போம். அதே கடாயில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற இந்த ஜவ்வரிசி இருக்குது இல்லையா, நான் அதுக்குள்ளே 2.5 கப்பு தண்ணி ஒரு கொஞ்சம் ஹாட் வாட்டர் ரெடி பண்ணிட்டேன். அது பொடிச்சு வச்சுருக்க ஜவ்வரிசியில் நல்லா கட்டி தட்டாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கை பொறுக்கிற சூடானாலும் போகும், இல்லைனா வெறும் பச்சை தண்ணி ஆனாலும் போகும். அப்போ நம்ம கையிலேயே நம்ம நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ரெடியாக. அதுக்கப்புறம் கடாயில் இந்த முந்திரி பருப்பு வறுத்து எடுத்து வச்சுட்டோம். அதே கடாயில் 2 ஸ்பூன் நெய் இருக்குல்ல, நம்ம நார்மல் வாட்டர் பச்சை தண்ணி நான் கோல்டு வாட்டர் விட்டுட்டேன். அப்புறம் அதை கரைச்சி வச்சுருக்கிறத அந்த ஜவ்வரிசி அதில் போட்டுட்டு நல்லா கட்டி தட்ட தான் செய்யும். ஆனால் நான் கைவிடாமல் நம்ம கரண்டியால் நல்லா மசிச்சு எடுத்து விட்டுக்கணும். அதுக்கப்புறம் 1 கப்பு ஜவ்வரிசிக்கு ஒரு 2 கப்பு வெல்லம், 3.5 கப்பு தண்ணியும் 2 கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்கும். இப்போ அது போட்டு நல்லா கட்டி தட்டாமல், அதனால் கட்டி தட்டினாலும் இந்த கரண்டியாலே நல்லா அதை மசிச்சு விட்டுக்கணும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டேன். 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டு இதுக்கு பதம் அப்படிலாம் கிடையாது. அது சும்மா நம்ம அந்த கடாயில் ஒட்டாமல் வரணும், அவ்வளோதான். அதுக்கப்புறமா நம்ம கடைசியில் நம்ம அந்த பொரிச்சு வச்சுருக்கிற அந்த முந்திரி பருப்பு அதில் போட்டாச்சுன்னா நம்ம ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப சிம்பிளான ஒரு ஜவ்வரிசி அல்வா தயாராகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.